राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मधुवन की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। அழகான 5 வயசு பாலகன் துருவனுடைய அனுபவம் நமக்கு எவ்வளவு பாடங்களை சொல்லி கொடுக்கிறது. சிம்பிள். துருவனோட லைஃப். 5 வயசு குழந்தை அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவனுடைய மாற்றாந்தாய் சுருச்சி, அதாவது ராஜாவினுடைய இளைய மனைவி, துருவனை உட்கார விட மாட்டேங்கிறா. ரொம்ப சுடு சொற்களால் அவனை கஷ்டப்படுத்துகிறா. அவள் சொன்ன வாக்கியத்தையே துருவனுடைய அம்மா அழகாக தமேவ வத்ச ஆஸ்ரய ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் அப்படின்னு அவனுக்கு பாசிட்டிவாக சொல்லித்தரான். அழகாக அதை வச்சுட்டு அவன் போகிறான். வீட்டை விட்டு கிளம்பிட்டான். போகிற வழியில் நாரதர் அவனை தேடி வர. நாரதரும் துருவனும் மீட் பண்ணது பெங்காலி காட், விஸ்ராம் காட் பக்கத்தில். அங்கே ஒரு துருவட்டிலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் அவனுக்கு அந்த உபதேசம் ஆகிறது. அந்த இடத்துல இருந்து தான் நாரதர் அவன்கிட்ட சொல்ல, நீ மதுவனம் போ அப்படின்னு சொல்ல. மதுவனம் போய் நாரதர் சொன்னா போலே அழகாக அவன் ஜபிக்கிறான், தியானம் பண்ணுறான். நம்ம விஸ்தாரமாக பார்த்தோம். 5 மாதத்தில் மூச்சு அடக்கிந்து ஒற்றை காலில் குழந்தை நிற்கிறான். தேவர்கள்லாம் போய் சுவாமியின் இடத்துல சரணாகதி பண்ணி எங்களுக்கெல்லாம் மூச்சு அடைக்கிறதுன்னு சொல்ல, என் பக்தன் துருவனுடைய தபசினாலே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக நான் அவனை அதிலேருந்து திசை திருப்பறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். சில புராணங்கள், விஷ்ணு புராணம் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த துருவனை தவத்திலிருந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்திரன் முயற்சி செய்தான் இருக்கு. இப்போ இள வயசு ஆளாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், அழகான பெண்கள், ஒரு காமரசம், இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவான். இப்போ விஸ்வாமித்திரெல்லாம் அப்படி தானே மேனகா கிட்ட விழுந்தார் அப்படின்ட்டு. இது 5 வயசு பிள்ளை துருவன் பொழுது என்ன பண்ணுறது? இவனுக்கு காமசுகம்லாம் தெரியாதே. அப்போ என்ன பண்ணுறான்னா, சுனீதி போல ஒரு மாயா பிம்பத்தை உருவாக்கி, குழந்தை நீ வந்துடுறா, தபஸ் பண்ணது போதுண்டா, அம்மாவுக்கு நீ இல்லாமல் இருக்க முடியலடா, இப்படியெல்லாம் சொல்கிறான். ஆனால் அதையும் கடந்து துருவன் ஜெயிக்கிறான். இது ரொம்ப முக்கியம். பல சந்தர்ப்பங்களில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை ஒரு எமோஷ்னலி வீக் ஆக்குவார்கள். எமோஷ்னலி ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணிடுவார். பக்தி விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அப்பொழுதெல்லாம் நாம் தான் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதான் போன இதில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்திக்கணும். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை பண்ணுங்க, எழுதுங்க. நான் பல பேரிட சொல்லுவேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதில் நான் அடையக்கூடிய லாபம் என்ன, இதனால் நான் பெறக்கூடிய நஷ்டம் என்ன, இப்படியெல்லாம் எழுதி பார்த்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். புரியுறதா? எழுதினாதான் உங்களுக்கு ஒரு இது. இல்லாட்டி என்னன்னா, உங்கள் ஆசைகள் கற்பனைகள் இதிலேயே சுற்றி கொண்டிருப்பீர்கள். எனக்கு உடம்பு நன்னாயினா போதும், சரி உடம்பு நன்னா ஆகணும், எனக்கு உடம்பு ஸ்லிம்மானா போதும், எனக்கு வியாதி இல்லாமல் இருந்தால் போதும். சரி, ஏன் வியாதி?
ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலை எழுதணும். அதாவது நேர்மையாக எழுதணும். நான் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலை, வாயை கட்டுப்படுத்தாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன், என் உடலின் மீது அக்கறை கொள்ளாமல் மற்ற விஷயங்களில் நான் நேரம் செலவிடுகிறேன். மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, வெட்டி கதை பேசுறது, வீண் வம்பு பேசுறது, அதெல்லாம் எவ்வளோ டைம் பாருங்களேன், உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். ரீல்ஸ் பார்க்குறேன், மொபைல் பார்க்குறது, சில மொபைல் எல்லாம் உண்டு. ஹவு மெனி ஹவர்ஸ் இந்த வாரம் நீங்கள் உங்கள் மொபைலை பார்த்தீர்கள்? வெக்கமாக இருக்கும். அதாவது 10 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, பாசுரம் படிக்க முடியல, பாகவதம் வாசிக்க முடியல, கீதை வாசிக்க முடியல, டைமே இல்லை அப்படின்பா. மொபைல் பார்க்குற நேரம் சில பேர் ஊர்க்கதை வம்பெல்லாம் பேசுவார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சத்சங்கத்தில் நான் 2 மணி நேரம் கதை பண்ணும்பொழுது கேட்டுருப்பா. சத்சங்கம் முடிச்சு எங்கேயெல்லாம் போகிறோம்னா யாத்திரையெல்லாம் போகும்போது நிறைய ரொம்ப பேசிட்டு இருப்பா. ஒவ்வொருத்தரை பற்றியும் தேவையில்லாத விஷயங்கள்லாம். அதிலெல்லாம் நேரம் போகிறதுன்னு கூட அவர்களுக்கு தெரிவது இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலையில் ஒரே பிரச்சனை, என்ன பிரச்சனை எழுதுங்கோ. இங்கே மேனேஜர் திட்டுறார், கூட இருக்க கொலீக் எனக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலை, அது எழுதிட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணது எழுது. நான் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, ஒழுங்காக ஸ்ரத்தையோடு இருக்கிறது இல்லை, நான் வேலையை பி கிளியர். நிறைய செலவு பண்ணுறேன், ஏன் செலவு பண்ணுறேன் நோட் பண்ணுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு புரியும். எனக்கு பக்தியில் முன்னேற்றம் வரலை, ஏன் முன்னேற்றம் வரலை, எங்கெல்லாம் கோட்டை விடுகிறீர்கள், நோட் பண்ணுங்கோ. நோட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு என் கணவனுக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, எனக்கு என் ஆஃபீஸில் என்ன பிரச்சனை, எனக்கு என் பக்கத்து வீட்டுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். எழுதுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அதாவது அனலைசேஷன் சில பேர் மனசில் பண்ணுவாள், சில விஷயங்கள் மனசில் பண்ணலாம், சில விஷயங்கள் எழுதி 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 பழக 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 அனலைஸ் பண்ண 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 மாற்றங்கள் வரும். இந்த பக்தி பண்ணுறான் இல்லையா துருவன், இந்த குருவை பார்க்குறான், ஓம் நம பகவதே வாசுதேவாய சொல்கிறான். அப்போ சுருச்சி சொன்ன வார்த்தைகள் அவனை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ யோசிக்கிறான், சரி அது யோசிச்சு என்ன பண்ண போகிறேன், இது மாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ தனியாக உட்காந்துட்டு இதை யோசிச்சு நான் என்ன பண்ணுறது, நான் பகவான் இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணுறான், மாற்றம் வருகிறது. மைண்டை டைவர்ட் பண்ணணும். இந்த ஆசைகள் இழுத்துட்டு போகும், நிறைய இழுத்துட்டு போகும். நம்ம எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணும். கற்பனையில் நிறைய எனர்ஜி கற்பனையில் வேற போகும், அது தெரியுமா? நீ யாரு கூடயாவது பிரச்சனை சண்டை, அந்த கற்பனையிலே ஓடிட்டு இருப்பாங்க. அவ்வளோ எனர்ஜி ட்ரெயின் ஆகும், கொஞ்ச நேரத்தில் மைண்டே டயர்டாகிடும். ரைட்? அப்புறமா நிறைய ஆசை வயப்படும். சில பேர்லாம் நைட்டு தூங்க மாட்டான், அடுத்த நாள் கதையில் எங்கேயாவது போகணும், ஏதானோ ஒரு விஷயம். இன்னைக்கு கூட எங்கள் பிள்ளைகிட்ட சொன்னேன், டேய் கதையில் 5 மணிக்கு ஏதோ எழுப்பணும் அப்படின்னா, சரிடா வந்து நான் அலாரம் வச்சுன்னு படுத்துக்கூடா, மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் எழுப்புறேன், பாப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைப்பா நான் அலாரம் வச்சு படுத்தேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன், எனக்கு அந்த கான்ஷியஸாக உட்காந்துருப்பேன். அப்படி அவசியம் இல்லைடாவும், நல்லா தூங்கு, 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு தானாக வரும். அப்போ நான் சொன்னேன், நீ 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு அலாரம் வச்சு பாரு, எழுந்துக்கலையே 5:05க்கு நான் உன்னை எழுப்பிடுறேன், அப்படி பழக்கப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. நான் திரும்ப சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசியம் என்ன? நான் இன்னைக்கு கூட என்னோட சில பேர்கிட்ட சொல்ல எப்போதும் சொல்கிறது தான் திருப்பியும், பி ஃபிட். ஃபிசிக்கலி முதல்ல ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். இப்போ துருவன் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் தான் தபஸ் பண்ண முடிஞ்சது. ஃபிசிக்கலி ஃபிட்னஸ், அப்புறமா மென்டலி ஃபிட்னஸ், எமோஷனலி ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் டிவோஷனலி ஃபிட், அப்புறமா ஒரு வயசில் துருவனுக்கு ஃபைனான்ஷியலி ஃபிட். முதல்ல ஃபிசிக், உடம்பு
இது ஸ்ட்ராங்காக இருக்க இதை கொண்டு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிட விட அழகாக என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். முதல்ல அந்த டிசிப்ளின், ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், த மோஸ்ட் நீடட் திங். அதுதான் வேணும். துருவனுக்கு அது இருந்ததுனால தானே இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது. அவன் ஃபோக்கஸ் பண்ணான் இல்லையா? ஸோ மைண்டு டைவெர்ட் ஆகும். அப்புறம் அச்சா இதெல்லாம் வேண்டாம், சுருச்சியை பற்றி நினச்சி என்ன பண்ண போகிற, ஐயோ அம்மா கஷ்டப்படுவாள், இல்லை நான் அம்மாவை நல்லா வாழ வைக்கணும், நான் பெரிய ஆள் ஆகிறேன், சுவாமியை பார்க்குறேன். ஃபோக்கஸ். சும்மா கற்பனையில் ஓடிட்டு இருக்கக்கூடாது. பக்தி, நான் பஜனை பாடுறதை கேட்டு ஒரு 500 பேர் கை தட்டுறோம், அப்படியே எல்லோரும் பரவச நிலையை அடைஞ்சார்கள். இப்போ நாம் பக்தி பண்ணுறோம், பஜனை பண்ணுறோம், அது கேட்டு ஒரு 5 பேர் பரவச நிலை அடைகிறார்கள்னா அவர்களுடைய தேடல், அவர்களுக்கான பதில் அது. அதில் நம்மளோட விஷயம் என்ன இருக்குது? அதனால தான் பரிஷத்துக்கு விஷயத்தை சொல்லிவிட்டு சுகபிரம்ம மகரிஷி கிளம்பி போய்டுறார். என்னாலே அவன் மோட்சம் அடைஞ்சான்னு ஒரு ஜம்பம் தட்டிட்டு அலையலை. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் பார்க்குறேன், நான் சோக கிளாஸ் எடுக்கிறேன், இத்தனை பேருக்கு பகவத் ஸ்மரணையை கொடுக்குறேன், இத்தனை பேர் நான் சத்சங்கத்தில் கொண்டு வரேன், என்னெல்லாமோ வளர்றான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். நம்ம எல்லாரும் ஒரு கருவி அப்படின்ற அந்த புத்தி இருக்கணும். ஸோ துருவன் ஆரம்பத்தில் சுருச்சி மேலே கோபமாக இருந்தான். அப்புறமா சரி அதுவே நமக்கு குரு கிடைச்சார், அதனாலேயே நாம் இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கோம், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அது முடிஞ்சாச்சு இல்லையா? சுருச்சியாலே நடந்த விஷயங்கள் முடிஞ்சாச்சு. உங்கள் வாழ்க்கையில் பேசிக்காக என்ன வேணும்? நல்ல உடம்பு, நல்ல ஆரோக்கியம், நிம்மதியான வாழ்க்கை, அழகான குடும்பம், என்ன செலவோ அதற்கேற்ற பண வரவு, இவ்வளோதானே வேணும். இதில் கவனம் வைங்க. நான் இதெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இந்த வழியாக தான் பண வரவு, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வேலைக்கு அழகாக போய் வேலையில் கவனம் வச்சாலே நல்ல பணமும் வரும். அதில் கவனம் வைங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றதுல கவனம் வைக்க 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 உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கற்பனையில் அலையக்கூடாது. நான் பிஸ்னஸ் பண்ணால் சாதிச்சுடுவேன், இல்லாட்டி நான் ஒரு 3 மணி நேரம் விட்டால் நாமஜபம் பண்ணி சாதிச்சுடுவேன். யாரும் உங்களை தடுக்கலை, யாரும் உங்களை அடைக்கலை. கற்பனையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய தேவை என்ன, தெய்வம் என்ன கொடுத்துருக்கு. இப்போ நான் நிறைய விஷயங்கள் நான் ஆசைப்பட்டிருக்கேன், பல விஷயங்கள் எனக்கு நடக்கலை, அதனால் நான் ஒன்றும் நஷ்டமடையலை. அதை விட வசதியான விஷயங்களை தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிறது, நான் அதில் ஆனந்தமாக இருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, குருஜி உங்ககிட்ட கார் இல்லையே, கார் வாங்கணுமா? நான் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஐம் ஹாப்பி. நான் பல ஊர்கள் சுற்றின்னு இருக்கேன், எங்கேயாவது போகணும்னா ஓலா இருக்குது, உபர் இருக்குது, இல்லாட்டி யாராவது சில சிஷ்யாஸ் இருக்குது, அவகிட்ட சொன்னேன் கார் சிஷ்யாட்ட சொல்லுவேன். சிஷ்யா ஊர்லாம் இல்லை, இல்லாட்டி அவள் வரது பிஸியாக இருக்கான், அதனால் என்ன ஓலா இருக்குது, உபர் இருக்குது, பணம் கொடுத்தா வரப்போகிறா, வாசல்லேருந்து அழிச்சுட்டு போய் விட போகிறா. ஒரு காரை வாங்கி நான் பத்திரப்படுத்திட்டு அதை தொடச்சுண்டு சில சந்தர்ப்பங்கள் கார் இருந்தால் தேவையோ. அப்போ சில பேர்கிட்ட கேட்பேன், அப்போ சொல்லுவா, நீங்கள் வண்டி டெய்லி எடுக்கிறதுனா வாங்குங்க, இல்லாட்டி வாங்க வேண்டாம், ரைட், அவ்வளோதான். 2-3 சந்தர்ப்பத்தில் அந்த கார் நம்மளுக்கும் ஒரு கார் இருந்தால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அப்புறம் சரி 2-3 பேரை கன்சல்ட் பண்ணுவேன், கார் வச்சுருந்தா பிரயோஜனம் உண்டா இல்லையா? அப்போ சொல்லுவா, டெய்லி நீங்கள் எடுக்கிறதுனா உண்டு, டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டினா பிரயோஜனம் உண்டு, டெய்லி வண்டி எடுக்கணும், இல்லாட்டி சும்மா வச்சு வீணாக போயிடும், அவ்வளோதான். 2-3 சந்தர்ப்பத்தில் இந்த எண்ணங்கள் வரும்பொழுது சில பேர்கிட்ட பேசும்பொழுது அவர்கள் சொன்னதுக்கப்புறமா சரி அப்படி தான் நான் டெய்லி எங்கேயாவது போக போகிறேன், எனக்கு கார் வேணும், அந்த காலகட்டத்தில் தெய்வம் எனக்கு தரும், அவ்வளோதான். அது தூக்கி அந்த அந்த கார் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்தோடனே அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. அனலைஸ் பண்ணணும். இது ஆசை தேவையா, தேவையற்றதா? இப்போ எனக்கு பசிக்கிறது, சாப்பிட்ணும்னு நினைக்கிறது ஆசை இல்லை, தேவை. இப்போ ஹிமாலயாஸ்லாம் போகிறோம், இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், ரைட்டு. அப்போ ஏதாவது ஹோட்டலில் நிறுத்தி எங்களுக்கு வேண்டிய மாதிரி சொல்லி, இல்லாட்டி முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லி சாப்பிடுவோம், அது தேவை. புரியுறதா? இந்த பாகுபாடு துருவன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு என்ன வேணும்? நான் 3 நாள், அதாவது துருவன் நான் 3 நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றேன், வாவ் ஐ எம் பிகமிங் ஸோ கிரேட் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா தோற்று போயிருப்பான். திரும்பி மனசு பசியிலையும் சாப்பாட்டுலேயும் கவனம் வந்திருக்கும். 2ஆவது மாதம் 6 நாளைக்கு, 3ஆவது மாதம் இதுலேயே அவன் சந்தோஷப்படலை, இதை தாண்டி 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 போகிறான்.
இதுதான் நான் சொல்றேன், இந்த ஆசைகளை தாண்டணும். குருஜி அம்மா சொல்ல ஆசையை தாண்டி வாடா. நான் சொல்ல இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. நீங்களே ஆசைப்படுங்கன்றீர்கள், நீங்களே வேண்டான்ற. கவனி கவனி, உன் மனசை கவனி, உன் மனதை நீ தானே கவனிக்கணும் அப்படின்பா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மனசை நீங்க கவனிக்க. துருவன் கவனிக்கிறான். அவன் என்ன பண்றான், 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன், அதில் சந்தோஷப்படல. 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன், அதில் நான் பிரியாது நினைக்கல. இல்லை, இன்னும் கடந்து, இதுவும் கடந்து, இன்னும் அடுத்த லெவல். பேராசை இல்லை, அவன் அந்த முயற்சியில் அப்படியே வளர்ந்துண்டு போகின்றான். அப்ப அழகா துருவன் மனசு அடக்கிட்டான். அதாவது அவனுக்கு தெரியவே இல்லை சுவாமிகிட்ட மனசு அப்படி கம்ப்ளீட்டா லயப்பட்டு எடுத்து. தேவர்கள்லாம் போய் சுவாமி கிட்ட புலம்பினார்கள். மைத்ரேய உவாச்ச, 4வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். தயேவ முத்சன்னபயா உருக்ரமே கிருதாவநாமாஹ பிரயஸ்திரிவிஷ்டபம் சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதாம் மதோர்வணம் பிருத்யதிதிருக்ஷயா கதஹ. ஏவம் உத்சன்னபயா உருக்ரம். இவர் பயம் நீங்கிய அந்த தேவர்கள் உருக்கிரமனான சுவாமியை வணங்கிட்டு அவள் லோகத்துக்கு போயாச்சு. அழகா பிரயக திரிவிஷ்டபம் சகசிரசீர்ஷாபி. சகசிரசீர்ஷன்ற பகவானும் கருடன் மேலே உட்காந்துண்டு தன்னுடைய பக்தனான, தன்னுடைய தாசனான, பிருத்தியனான துருவனை பார்ப்பதற்கு மதுவனம் கிளம்பினார். சவைதியா யோக விபாக தீவ்ரயா ஹிருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சஹசைவோபலக்ஷ்ய பஹிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. அந்த துருவன் யோக விபாக தீவிரையா அப்படியே மனசு ஒருமைப்பட்டு இன்னும் பக்குவம் அடைஞ்ச அந்த மனசுல ஹிருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். ஹிருதய தாமரையில் மின்னல் போன்ற ஒளியோடு இருக்கக்கூடிய பகவான் அதை நன்னா அனுபவிச்சுருக்கான். திடீர்னு காணலை. அந்த உள்ளுக்குள்ள இருந்த அந்தர்யாமி அனுபவம், சுவாமியை காணலை. என்னடா அது, டக்குன்னு அப்படி திடுக்குன்னு அப்படி கண்ணை விழிச்சான். திரோஹிதம் சஹசைவ உபலக்ஷ்ய பஹிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. அப்ப உள்ளம் காணலேன்னு தேடினா வெளியில சுவாமி நின்று கொண்டு இருக்கார். உள்ள எப்படி பார்த்தாலும் அப்படியே அப்படி அது திடுக். மதுவனத்தில் பகவானுடைய கிருப்பை. எத்தனையோ தடவை மதுவனம் போயிட்டு வந்தேன், கணக்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஒவ்வொரு தடவையும் புதுசாக இருக்கும். அப்படியே உட்காந்துங்க இருக்கிறதே ஒரு சுகம். தத்தர்ஷனேன ஆகத சாத்வசஹ க்ஷிதௌ அவ வர இந்த இடத்துல க்ஷிதௌ அவந்தக அங்கம் வினமய்ய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிவன் நிவார்பகः சும்புன்னிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன். நிதானமாக வாசிப்பேன். சமயத்தில் எழுத்துக்கள் மிஸ் ஆகும், நிறுத்தி திரும்பியும் வாசிப்பேன்.
அவ்வளோதானே, யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? ஆனந்தமாக வாசிக்கணும். தத்தர்ஷனேனாகத சாத்வசகிருதா ஸ்ரீதாவவந்தாங்கம் வந்ததாங்கம் வினமய்ய தண்டவத் திருக்யாம் பிரபஷ்யன் பிரபிவன்னிவார்பகச்சும்பு நிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன். பகவானை பார்த்ததுல பரபரப்படைஞ்ச அந்த துருவன் அப்படி தண்டவத் பிரணாமம் பண்ண கம்பு போல பகவான் திருவடிகளில் விழுந்தான், வணங்கினான். திருக்யாம் பிரபன்னிவ பிபன்னிவ, கண்களாலே குடிப்பவனாக. அப்படி பார்க்கும்பொழுது கண்ணால் குடிக்கிற மாதிரி கொடு. ஐயோ எப்படி இருக்கார் சுவாமி, ஆஹா. ஆஸ்தேன சும்பன்னிவ, வாயினால் அப்படியே அந்த அந்த குழந்தைகள்லாம் சாக்லேட் பார்த்தா அப்படி அந்த மாதிரி வாயால் முத்தமிடுபவன் போல. புஜைஹி ஆஸ்லிஷன், கைகளாலே கட்டிக்கொள்பவன் போலே இருந்தான். பகவான் உள்ள காணலேன்னு வெளில பார்த்தான். வெளில பார்த்தவொடனே அப்படி கம்பு மாதிரி விழுந்தான், நமஸ்காரம் பண்ணான். கண்களாலே பகவானை பருகுபவன் போலே, வாயினாலே முத்தமிடுபவன் போலே, கைகளாலே ஆலிங்கனம் செய்பவன் போல் அப்படியே தன்னை மறந்து நின்றுருக்கான். ச தம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரிர்ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹ்ருத்யவஸ்திதः கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா. மயங்கி போயிட்டான் பைய. பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோலே அஸ்ய சர்வஸ்ய ஹிருதி அவஸ்தித, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பகவான், அவனை என்ன சொல்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, கையை கூப்பி நிற்கிற அந்த பகவானை. ஏதோ அவன் பேசணும்னு தோணுது, ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் வரமாட்டேங்கிறதான். துருவனுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, வாயும் திறக்க முடியலையா. அப்போ பகவான் என்ன பண்ணுறான்? பிரம்மமயேன கம்புனா கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் பாலம் கிருபயா கபோலே. அந்த பக்தனான துருவனுடைய கன்னத்தில் வேதமயமான சங்கத்தை பகவான் தடவினார். சங்கத்தினால அப்படி அவன் கன்னத்தில் தடவினார், மதுவனத்தில். அது அவன் யாரும் அடைய முடியாத இடத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்போ என்னடான்னா, சுவாமி பிரத்யக்ஷத்தில் நின்று தன் சங்கத்தினாலே இவன் கன்னத்தை தடவர. அப்பேற்பட்ட மதுவனம். நிஜமாவே இதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான். சீக்கிரம் உங்களுக்கு அந்த மதுவனம் கிடைக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். சவை ததைவ பிரதிபாதிதாம் கிரம் தெய்வீம் பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணயம் தம் பக்தி பாவோப்ய கிருணாத சத்வரம் பரிஸ்ருதோருஸ்ரவசம் துருவஸ்க்ஷிதிஹி. துருவக்ஷிதிக்கு அவனுக்குன்னு ஒரு நிலையான ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய அந்த துருவன் அந்த சமயத்தில் அழகான வார்த்தைகளை கொண்டு பரிஜ்ஞாத பராத்ம நிர்ணய பரமாத்மா விஷயங்கள் எல்லாம் பக்தி பாவத்தோட பெரிய கீர்த்தியுடைய அந்த பகவானை அசத்பரம் அபியகிருணாது பரபரப்பில்லாமல் அசத்பரம் ஒரே அவசரம் இல்லை, நிதானமா நிறுத்தி ஆனந்தமா ஸ்தோத்திரம் செய்கிறான். நீங்கள் ஸ்லோகம் சொல்கிறீங்களா? ரசித்து ஆனந்தமாக நிதானமாக அனுபவித்து சொல்லுங்க. நான் எப்பயும் சொல்கிற போல தான். ஒரு தேன் சாப்பிடல நிதானமாக, ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் கடைசி வரைக்கும். அன்றைக்கி கூட நான் ஃப்ளாட்டில் வரும்பொழுது ஒரு லிஃப்ட்டில் இறங்கும்போது ஒரு குட்டி குழந்தை, ஒரு 3-4 வயசு 4-5 வயசு, அதில் பேர் கேட்டால் கூட சொல்ல. அது நூண்டு குட்டி கப் வச்சுருக்கு, ஐஸ்கிரீம் கப்பு. அது முடிச்சாச்சு. அப்போ கூட ஓரத்தில் சுரண்டி அந்த ஸ்பூன் நக்கிட்டு அந்த டேஸ்ட் இருக்கிற வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு.
அதுபோல உங்கள் கடமைகள் அப்படி ஆசையாக பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அப்படி ஆசையாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஒர்க் அவ்வளோ அழகாக பண்ணுங்க. உங்கள் டைம் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் துணிகள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கோங்க. உங்கள் ட்ராவல் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுங்க. ப்ரிப்பேர், ரிலாக்ஸாக ஆனந்தமாக ரசித்து அனுபவித்து பண்ணுங்க. ஸோ துருவஸ்துதி இது நாளைக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட மதுவனம் உங்களை சீக்கிரம் கூப்பிடட்டும். நீங்கள் ஆனந்தமாக அனுபவிக்கணும். இதுவே என் ஆசை. சரியா? பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो मधुवन बिहारी की जय. जय बोलो ध्रुव नारायण की जय. जय बोलो ध्रुव महाराज की जय. जय बोलो नारद महर्षि की जय. जय बोलो मधुवन धाम की जय. राधे कृष्ण.